Okay guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Boohacks and Tips. நான் பூபதி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 பிட்காயின் மைத். ஸோ அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வீடியோவில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, ஸோ இதெல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுக்குற நீங்கள் ஒவ்வொரு சஜஷன்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன அடுத்தடுத்த வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மிக நன்றி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 பிட்காயின் மைத். ஸோ இந்த மைத்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் வந்து கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை நாள் வந்து அதை நம்ம உண்மை நம்பிட்டு இருப்போம், ஆனால் ரியலாக அது உண்மை கிடையாது. ஸோ என்னதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் பிட்காயினா என்னென்ன தெரியலன்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பிரத்யேகமான வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிட்காயின் மைத் அதாவது கட்டுக்கதைனா என்னது அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கிட்ட சொல்லுவாங்க, என்னதுன்னா பிட்காயின்ல பணம் போட்டால் நீங்கள் கன்ஃபார்மாக கோடீஸ்வரன் ஆயிடலாம், போட்ட பணத்தை உடனே 4-5 மடங்காக எடுத்துடலாம் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இது உண்மை கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா பிட்காயினோட ரேட் எப்படி இன்க்ரீஸ் ஆகணும், அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக தான் அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதே கான்செப்டில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரொம்ப மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த அளவுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கலாம், ஆனால் அது எடுத்துக்கிட்ட டைம் ரொம்பவே அதிகம். ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து வேலைக்கே ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேரை நான் பார்க்குறேன், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் பேங்க்கில் லோன் வாங்குறாங்க, லோன் வாங்கிட்டு பிட்காயினை இந்த வாரம் போடுறாங்க. ஸோ இன்னும் 2 மாதத்தில் பிட்காயின் ரேட் டபுள் ஆகிடும். ஸோ அதனால வந்து நான் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிடுவேன்னு நினைக்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் அது உண்மை கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்குகிற டைமில் ஒரு பிட்காயினோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சமாக இருக்கலாம். சப்போஸ் அடுத்த 2 மாதத்துக்கு அப்புறம் அதோட டிமாண்ட் குறைஞ்சனால திடீர்னு அதோட ரேட் பாதியாக குறையலாம். ஸோ லாஸ் உங்களுக்கு தான். ஸோ யாருக்கு இது செட் ஆகணும்னா ரொம்ப லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இது சரியாக இருக்கும். என்கிட்ட இப்போ ஒரு பணம் இருக்குங்க, அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டுக்குனால எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது அப்படிங்கக்குள்ளே நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னா ஷார்ட் டேர்முக்கு வந்து இது செட்டே ஆகாது. சம் பீப்புள் இருக்காங்க, சம் லக்கியஸ்ட் பீப்புள் இருக்காங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அடுத்த ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் ரேட் டபுள் ஆகிடும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஆனால் எல்லாருக்கும் இது எல்லா டைம்லையும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நெவர். ஸோ அதை நம்பாதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே என்கிட்ட தான் சொல்கிறாங்க, உனக்குலாம் என்னடா பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா நீ சீக்கிரமாக பணக்காரன் ஆகிடுவேன்ட்டு. பட் உண்மை அது கிடையாது. ரெண்டாவது மிகப்பெரிய கட்டுக்கதை என்னது அப்படின்னா பிட்காயின் வந்து ஃபுல்லாக நம்ம ட்ரேஸே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ உருவாக்கக்குள்ள அவங்க அப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அதை பண்ண முடியும் தாங்க நான் சொல்வேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாலெட் ப்ரொவைடர்ட்டையோ ஒரு எக்ஸ்சேஞ்சில் பிட்காயினை வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே வாங்கிக்கிறாங்க. சப்போஸ் இப்போ வந்து கவர்மெண்ட் பார்த்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய டிரான்சாக்ஷன் நடக்குது, திடீர்னு ஒரு 5 பிட்காயின் இல்லை 50 பிட்காயின் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு அட்ரஸ்க்கு போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிளாக் செயினில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ அந்த பிளாக் செயினில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்ரஸோட ஓனர் யார், இந்த அட்ரஸோட ஓனர் யார் அப்படின்னு அந்த எக்ஸ்சேஞ்சு கிட்ட அவங்க கேட்டாங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க ரிசோர்ஸஸை வச்சு ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப டூ ஸ்மார்ட்டாக யோசிக்காதீங்க. ஸோ என்கிட்ட இவ்வளோ மணியை நான் வந்து அனுப்பிட்டேன், யாராலையுமே ட்ரேஸ் பண்ண முடியாதுன்ட்டு. ஆக்சுவலி கவர்மெண்ட் நினைச்சாங்க அப்படின்னா முடியுங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்கும். ஸோ இன்னொரு மிகப்பெரிய கட்டுக்கதை என்னது அப்படின்னா மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது எல்லாருமே சொல்கிறது தான், பிட்காயின் வந்து ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத விஷயம், ஏன் மக்கள் வந்து இதில் கொண்டு போய் பணத்தை போடுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அது அப்படி கிடையவே கிடையாதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா நான் வந்து இந்தியன் கரன்சியாக வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ நான் இப்போ வந்து ஒரு 1 லட்ச ரூபா வந்து வீட்டில் அமௌண்ட்டாக வச்சுருக்கேன், திடீர்னு வந்து நாளைக்கு வந்து அந்த 1 லட்ச ரூபாயும் செல்லாது, 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான். அது வந்து அப்போ ஒர்த்லெஸ் ஆகிடும். எப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து நம்பகத்தன்மை அந்த நோட்டு மேலேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்து மேலே இழக்குதோ ஸோ கண்டிப்பாக அதோட வேல்யூ கம்மியாகும். நீங்கள் ஈவன் தான் நீங்கள் கோல்டே எடுத்துக்கோங்க, கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் வந்து கோல்டை ஒரு விஷயமாகவே மதிக்கலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ரேட்டு கம்மியாயிடும். எப்போ ஒரு பொருளோட டிமாண்ட் அதிகமாகுதோ ஸோ அப்போ தான் அதோட வேல்யூ அதிகமாகும். இதே சினாரியோ தான் நீங்கள் வந்து பிட்காயினுக்கும். ஸோ பிட்காயினை வந்து ஒர்த்லெஸ்ன்னு எப்பயுமே நீங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு கரன்சியோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டை பொறுத்து மாறுது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒர்த்லெஸ்ஸா அப்படிங்கிறதுக்கு மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ உங்களோட கருத்து என்னங்கிறத நீங்கள் அங்கே சொல்லுங்கள், கமெண்ட் சொல்லி சொல்லலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒர்த்லெஸ் கிடையாது. இதுவும் வந்து மக்களோட நம்பிக்கையை பொறுத்து தான். திடீர்னு வந்து இன்றைக்கி நைட்டு எல்லாரும் வந்து பிட்காயினை நம்பாமல் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ரேட் கம்மியாகும். எப்போ நம்ப ஆரம்பிக்கிறாங்களோ அதோட ரேட் அதிகமாகும். ஸோ இது வந்து நம்பகத்தன்மையை பொறுத்து தான். ஸோ ஒர்த்லெஸ்ன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது.
ஸோ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற மிகப்பெரிய கட்டுக்கதை என்னது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு பிட்காயினை தான் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அது கிடையாதுங்க. ஆக்சுவலி ஒரு பிட்காயினோட ரேட் 4 லட்ச ரூபா, என்னால் வாங்க முடியாது அப்படின்னு கூட நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் சொன்னது அவங்களுக்கு என்னது அப்படின்னா, ஒரு பிட்காயின் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பிட்காயினை வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் சட்டோஷியாக உடைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு 0.0111 அப்படிங்கிற 8 டெசிமல் வரைக்கும் நம்ம ஒரு பிட்காயினை துண்டு துண்டாக பங்கு போட முடியும் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷட்டோசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 100 மில்லியன் ஷட்டோஷி சேர்ந்தது தான் ஒரு பிட்காயின். சப்போஸ் இப்போ ஒரு பிட்காயினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா போகுது, இல்லை ஒரு 2 லட்ச ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இப்போ ஒரு 200 ரூபாய் இருக்குன்னா அந்த 200 ரூபாய்க்கான பிட்காயினை நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஸோ சப்போஸ் அந்த 2 லட்ச ரூபாய் இருக்க பிட்காயினோட ரேட்டு வந்து 4 லட்ச ரூபாய் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 200 ரூபாய் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் தான். உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஸோ அதுக்கானதை நீங்கள் வாங்கி வைக்கலாம். ரொம்பவே லீஸ்ட்டாக எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்னா 0.0001 அப்படிங்கிற 8 டெசிமல் 1 சட்டோஷி அப்படிங்கிறத லீஸ்ட்டாக வாங்க முடியும். பட் இப்போ இருக்க வாலெட் ப்ரொவைடர்ஸை பொறுத்து அது மாறும். ஸோ நீங்கள் அது என்னங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு காயின் தான் வாங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதை. அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஸோ அதுக்கான பிட்காயினை நீங்கள் வாங்கி வைக்கலாம். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.0 சம்திங்கில் இருக்கும். ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிற மிகப்பெரிய கட்டுக்கதை என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிட்காயின் வந்து ரொம்பவே இன்ஸ்டன்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி அது அப்படி கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிட்காயினோட எந்த அளவுக்கு வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கான அமௌண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு அமௌண்ட் ஒரு பிட்காயினை அனுப்பிடுறீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் அல்காரிதம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஷ் அல்காரிதம் ரன் ஆக ஆரம்பிச்சோடனே ஒரு பிளாக் செயின் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பிளாக் செயின் பார்த்தீங்க அப்படின்னா மெமரி பூலில் போயிடும். ஸோ இந்த மெமரி பூல்னா என்னதுன்னா, உங்களை மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே பெண்டிங்கில் ஒரு கியூ கட்டி நிற்பாங்க. ஸோ யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, மைனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யார் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க டிரான்சாக்ஷனை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அதிகமாக டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கொடுக்குறீங்களோ ஸோ அதை பொறுத்து தான் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்து மைனர்ஸ் உங்களை மைண்ட் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. பட் ஆனால் நீங்கள் வந்து ரியல் லைஃப் சினாரியோவில் நினச்சி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்ஏலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஜெர்மனில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க. ஸோ அங்கேருந்து இந்த இந்தியாவுக்கு வந்து அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னா, ஒயர்டு ட்ரான்ஸ்ஃபர் பேங்க் வழியாக அனுப்புனீங்க அப்படின்னா குறைஞ்சது 3 இல்லை 5 நாள் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மணி எக்ஸ்சேஞ்சுக்கான டேக்ஸ் எல்லாமே பிடிப்பாங்க. ஸோ இவ்வளவு அளவுக்கு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் பிட்காயினில் அனுப்புனீங்க அப்படின்னா ஷியோராக வந்து சில மணி நேரங்களில் அனுப்ப முடியும். ஆனால் வந்து அந்த அளவுக்கான நீங்கள் டிரான்சாக்ஷன் சார்ஜோ இல்லை எக்ஸ்சேஞ்ச் சார்ஜோ கொடுக்க வேண்டியங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் அதோட கம்பேர் பண்ணக்குள்ள இது ஒரு பெஸ்ட் வழியாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இதுதான் பிட்காயினோட 5 மைத். ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயம்லாம் பீப்புள் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்கோசம் தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஸோ அது அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா ஆஷ் பண்ணி டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.